ஏப்பா என் கல்யாணம் நடக்கணும்பா, அதுதான் ஆர்வமா இருக்கேன் நானே சொல்லிட்டேன். அதான் 9 வருஷம் ஆயிடுச்சு, திடீர்னு ஒருத்தன் கேஸ் போட்டான் நேத்து. இதே நான் பிரசிடண்டா இருக்கும்போது செல்வமணி சார் வச்சுக்கிட்டே நான் சொன்னேன், இந்த வேஜஸ் மாத்துறேன், 30 வருஷம் இருந்த அந்த பேட்டா சிஸ்டம் நான் டோட்டலா மாத்துறேன்னு. அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ அதான் அவங்க கூப்பிட்டா கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்து வந்திருக்கு. ஆனா பெப்சியில இருந்து தயாரிப்பாளர் சங்கம் வெளியவே போயிடுச்சு. 24 கிராஃப்ட்ல 23 தான் இருக்கு அப்படின்றப்போ அவங்க தனியா பெப்சி மாதிரி ஒரு சம்மேளனமே உருவாக்குற அந்த முயற்சியில ஈடுபட்டு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் தயாரிப்பாளர்கள் சங்கம் வெளியே இல்ல. நீங்க எத்தனை சங்கம் வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இது. நீங்க வரலாறுன்றது நீங்க பார்க்கணும். நீங்க என்ன பிரச்சனை அப்படின்றது அணுகி அது நீங்க கூப்பிட்டீங்கன்னா எல்லா சங்கமும் உட்காந்து நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். நாங்க நாங்களா போய் பேச முடியாது. ஒரு அழைப்பு வந்தாதான் நாங்க போய் பேச முடியும். ஸோ அது சுமூகமா முடிஞ்சா நல்லா இருக்கும். திறப்பு விழா ஆகஸ்ட் 15 பிளான் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 15 கோலாகலமா எல்லாரும் ஏப்பா என் கல்யாணம் நடக்கணும்பா, அதுதான் ஆர்வமா இருக்கேன் நானே சொல்லிட்டேன். அதான் 9 வருஷம் ஆயிடுச்சு, திடீர்னு ஒருத்தன் கேஸ் போட்டான் நேத்து. அந்த கேஸ் வேற முறையடிச்சுட்டாங்க. முதல்ல திறப்பு விழா, விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல திறப்பு விழா, அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா பண்ணுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.